தயவு செஞ்சு நாங்க உங்களை ரொம்ப 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 கெஞ்சி கேட்கிறோம். பெட்ரோலை விட, டீசலை விட, கேஸை விட மிக முக்கியமான ஒரு பொருள் கத்தார் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய கப்பல்ல 200 கண்டெய்னர்ல நிக்குது. அந்த கப்பலை மட்டும் தயவு செஞ்சு சவுத் கொரியாவுக்கும் தாய்வானுக்கும் போறதுக்கு அனுமதிங்க. அந்த கப்பல் இன்னும் 2 வாரத்தில் அங்க போய் சேரல அப்படின்னா எங்க நாட்டுக்கு பல்லாயிரம் கோடி நஷ்டமாகும். அது எங்க நாட்டை மட்டும் பாதிக்காது, ஒட்டுமொத்த உலகத்தையே பாதிக்கும். அதனால தயவு செஞ்சு நான் கெஞ்சி கேட்கிறேன், இந்த யுத்தத்தை அடுத்த 5 நாளைக்கு நாங்க நிறுத்தி வச்சிருக்கிறோம். உங்க மேல நாங்க குண்டே போட மாட்டோம், நாங்க எதுவுமே செய்யல. ஆனா இந்த கப்பல்களை மட்டும் சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய சாம்சங் கம்பெனிக்கும் தாய்வான் இருக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான கம்பெனிக்கு மட்டும் அனுப்பிச்சிருங்க அப்படின்னு அமெரிக்கா ஈரான்ட்ட கையெடுத்து மன்றாடி நின்னுகிட்டு இருக்காங்க. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த யுத்தத்துல குரூட் ஆயில், பெட்ரோல், எல்பிஜி இது தட்டுப்பாடாகுது அப்படிங்கிறது உங்களுக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும். இதை விட ரொம்ப 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 ஒரு முக்கியமான பொருள், உலகத்திலேயே கத்தார் நாடு தான் அதிகமா அதை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொருள் சவுத் கொரியா, தாய்வான், மலேசியா, வியட்நாமுக்கு போய் சேரல அப்படின்னா அமெரிக்காவில் ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கூட பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த பொருளை ரொம்ப நாளைக்கெல்லாம் கண்டெய்னர்ல வச்சு கப்பல்ல பாதுகாப்பா வச்சிருக்க முடியாது. இன்னும் 2 வாரத்துக்குள்ள அது போய் சேரணும். அவ்வளவு முக்கியமான அந்த பொருள் தான் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான பேச்சுவார்த்தைக்கு மையமாக வந்து இருக்கிறது. உண்மையிலேயே கத்தார் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய அந்த 200 கண்டெய்னர்ல என்ன இருக்கு? இது ஏன் சவுத் கொரியாவுக்கும் தாய்வானுக்கும் போகல அப்படின்னா அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் பாதிக்கும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கேன்சர் பேஷண்ட் பாதிக்கப்படுவாங்க. ஒட்டுமொத்தமாக கத்தாரை மையமாக வச்சு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய போர்ல என்ன பேரங்கள் பேசப்படுகிறது? வணக்கம், இது வெராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போர் இன்னைக்கு 25வது நாளை வந்து எட்டி இருக்கு. இந்த 25வது நாள்ல இந்த போர்ல என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னா அமெரிக்கா தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க ஈரானை தாக்க மாட்டோம், அடுத்த 5 நாள் டைம் கொடுக்கிறோம். அதுலயும் குறிப்பாக ஈரானுடைய அந்த எலக்ட்ரிசிட்டி ஃபீல்டு மேல எல்லாம் நாங்க நிறைய குண்டு போடுறதாக இருந்தோம், நாங்க எதையும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நாள் கெடு கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாம நாங்க ஈரானோடு முக்கியமான பேச்சுவார்த்தையில் இருக்கோம், ஒரு பெரிய பிராடர் டிஸ்கஷன்ல இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் ட்ரம்பே வெளிப்படையா சொல்லி இருக்கிறார். ஆனா அதுக்கு நேர் எதிரான ஸ்டேட்மெண்ட்டை ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அர்காச்சி சொல்லி இருக்கிறார். எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில எந்த பேச்சுவார்த்தையெல்லாம் இல்ல, எங்க மேல மிக மோசமான தாக்குதலை ஏற்படுத்துறதுக்கு, அவங்களுக்கு தேவையான ஆயுதங்களை வாங்கி குவிக்கிறதுக்கும், எங்க நாட்டை சுத்தி போர் படைகளை கொண்டு வந்து நிறுத்துறதுக்காக இந்த டைம் கேப்பை அமெரிக்கா பயன்படுத்திக்குது அப்படின்னு போட்டு உடைச்சிருக்கிறார் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர். ஒரு பக்கம் அமெரிக்கா நான் அவங்க மேல தாக்குதல் நடத்த மாட்டோம், பேச்சுவார்த்தையில் இருக்குன்னு சொல்லுது. ஆனா ஈரான் சொல்லுது இவங்க பேச்சுவார்த்தை எல்லாம் பண்ணல, இவங்க வேற ஒரு அஜெண்டாவை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 பேச்சுவார்த்தை தான் வெளியே டைரக்டா வந்து எல்லா பத்திரிகையிலும் எழுதப்பட்டு இருக்கு. இது இல்லாம இன்னும் சில விஷயங்களை சில சர்வதேச பத்திரிகைகள் வந்து எழுதிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கத்தார் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 200 கண்டெய்னர், அங்க இருக்கக்கூடிய ஹார்பர்ல பல கப்பல்கள்ல 200 கண்டெய்னர்ல ஹீலியம் கேஸ் இருக்கு. இந்த ஹீலியம் சவுத் கொரியாவுக்கும் அது மட்டும் இல்லாம தாய்வானுக்கும், குறிப்பா இந்த 2 நாடுகள், இதை தாண்டி மலேசியா, வியட்நாம், இந்தோனேஷியா இன்னும் சில நாடுகளுக்கு இது போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேரம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. நமக்கு அடிப்படையில் இந்த போர்னால வந்த பிரச்சனை என்ன? குரூட் ஆயில் இல்ல, பெட்ரோல் இல்ல, வீட்டுல சமையல் பண்றதுக்கு எல்பிஜி இல்ல, எல்என்ஜி இல்ல, இதுதான் நமக்கு தெரியும். ஆனா ஹீலியம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பொருள். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய எதிர்காலமான செமிகண்டக்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த செமிகண்டக்டர் சிப்பை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே இந்த ஹீலியத்தை நம்பிதான் இருக்கு அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாம எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கக்கூடிய முக்கியமான மருத்துவ பயன்பாடு இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு ஹீலியம் கேஸ் இல்ல அப்படின்னா ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட எடுக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை இருக்கு. அப்ப இவ்வளவு முக்கியமான இந்த ஹீலியம் கேஸ உலகத்துல அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதுல கத்தார் ஒரு முக்கியமான நாடு. அதாவது உலக வர்த்தகத்துல மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 30% வரைக்கும் கத்தாருங்கிற ஒரு சின்ன நாடு ஹீலியத்தை உற்பத்தி பண்றாங்க. இந்த ஹீலியம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த நேச்சுரல் கேஸை எடுத்து குரூட் ஆயில், பெட்ரோல், அதுல இருந்து எல்பிஜி, எல்என்ஜியா மாத்துறாங்க இல்லையா, இந்த எல்பிஜி, எல்என்ஜி மாத்தக்கூடிய ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு பை ப்ராடக்ட் தான் இந்த ஹீலியம். முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நேச்சுரல் கேஸ் பூமியிலிருந்து எடுக்கிறாங்க இல்லையா, அத எல்என்ஜி ப்ரொடக்ஷன் டவர்னு ஒன்று இருக்கும், அந்த டவருக்குள்ள செலுத்தி அதுல ஹை கூலிங் பிரஷர் கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு கூலிங் அப்படின்னா -162 இருந்து -268 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். சோ இந்த அளவுக்கு கூலிங் கொடுக்கும் போது அதுல இருந்து மீத்தேன் தனியா பிரிஞ்சு வரும். அந்த மீத்தேனை எடுத்து தான் நாம அடுப்பெரிக்கிறதுக்கும் பல விஷயங்களுக்கு வந்து நம்ம பயன்படுத்துறோம். இன்னும் கூலிங் பண்ணா, அதாவது -268 டிகிரிக்கு கீழே கூலிங் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் இந்த ஹீலியம் கேஸ். இந்த ஹீலியம் கேஸாவோ இல்ல லிக்விடாவோ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க.
இந்த ஹீலியம் கேஸ் எதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான மூலப்பொருளா இருக்குன்னா, உலகத்தையே இன்னைக்கு ஆட்டி படைச்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏஐ டெக்னாலஜி இருக்குல்ல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு மூலமா செயல்படக்கூடிய செமிகண்டக்டர், அந்த சிப், இந்த செமிகண்டக்டர் சிப் ப்ரொடக்ஷனுக்கு இந்த ஹீலியம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. எந்த விதமான சப்ஸ்டிடியூட்டுமே கிடையாது, நான் சப்ஸ்டிடியூட் அப்படிங்கிறாங்க, நோ ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறாங்க. இவ்வளவு முக்கியமான இந்த ஹீலியத்தை கத்தார் நாட்டில இருந்து இருக்கக்கூடிய அந்த ரஸ்லபான் பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதியிலிருந்து பெட்ரோல், அதாவது நேச்சுரல் கேஸ் எடுக்கிறாங்க இல்லையா, இந்த நேச்சுரல் கேஸை எடுத்து அவங்க மீத்தேனா கன்வெர்ட் பண்ணும்போது இன்னும் கண்டென்ஸா கூலிங் பண்ணி இந்த ஹீலியத்தை எடுத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. குறிப்பாக உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா, சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய சாம்சங் கம்பெனியா இருக்கட்டும், இல்ல எஸ்கே ஹைனிக்ஸா இருக்கட்டும், இந்த ரெண்டு கம்பெனி தான் அதிகமாக செமிகண்டக்டர் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த பெரும்பாலான செமிகண்டக்டர் எங்க போகுது அப்படின்னா, முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கு தான் போகுது. அப்போ சவுத் கொரியா, தாய்வான் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்களோடு அமெரிக்கா இந்த செமிகண்டக்டர் இம்போர்ட் பண்றதுக்கு, அதாவது இறக்குமதி பண்றதுக்கு பல ஒப்பந்தங்கள், பல ப்ராஜெக்ட்ல கையெழுத்து போட்டு வச்சிருக்காங்க. வழக்கமா இது சவுத் கொரியாலையும் தாய்வான்லயும் ப்ரொடக்ஷன் ஆகி மலேசியாவில் பாத்தீங்க அப்படின்னா பேக்கிங் டெஸ்டிங் நடந்து, அது மட்டும் இல்லாம இந்தோனேஷியா, வியட்நாம்லயும் ப்ரொடியூஸ் ஆகி இது நேரடியாக அமெரிக்காவுக்கு போய் சேருது. குறைஞ்சபட்ச மினிமமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு $40 பில்லியன் இருந்து $50 பில்லியன் வரைக்கும் இந்த ஒரு சில நாடுகள் இருந்து மட்டுமே அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹீலியம் ப்ரொடக்ஷன்ல கத்தார் எந்த அளவுக்கு முக்கியமான நாடா இருக்கோ அதே அளவுக்கு அமெரிக்காவுக்கும் முக்கியமான ஒரு நாடா தான் இருக்கு. அமெரிக்காவிலையும் இந்த ஹீலியம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா வளைகுடா நாட்டிலேயே ரொம்ப அதிகமான ஹீலியம் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, இங்க கத்தார்ல தான் ப்ரொடக்ஷன் நடக்குது. இன்னும் சொல்ல போனா உலக உற்பத்தியில கிட்டத்தட்ட 34 இருந்து 40% வரைக்கும் இந்த கத்தார் நாட்டில இருந்து நடந்துகிட்டு இருக்கு. பூமியிலிருந்து எடுக்கப்படக்கூடிய இந்த நேச்சுரல் கேஸ்ல இருந்து இந்த ஹீலியத்தை தனியா பிரிச்சு எடுக்கிறாங்க பாத்தீங்களா, ஹை கூலிங்ல, அதாவது -268 டிகிரிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கூலிங் கொடுத்து தான் அதை எடுக்கணும். அப்படி எடுக்கக்கூடிய விஷயத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுல தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. வழக்கமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது லிக்விடிஃபைடு ஃபார்ம்ல இருக்கும்போது மிகப்பெரிய சுரங்கங்கள்ல வந்து அதை தேக்கி வச்சிருப்பாங்க. அது கேஸ் ஃபார்மில் இருக்கும்போது பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா, அந்த நாடுகள் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் கிணறுகள் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருக்கக்கூடிய பெரிய கண்டெய்னர்ல அதை வந்து தேக்கி வச்சிருப்பாங்க. அதை பாத்தீங்க அப்படின்னா கிரையோசானிக் ஐஎஸ்ஓ டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேங்க்ல கூட எவ்வளவு நாளைக்கு இந்த ஹீலியம் கேஸை பத்திரப்படுத்தி வைக்க முடியும் அப்படின்னா, கிட்டத்தட்ட அது தயாரிக்கப்பட்டு 45 நாள் வரைக்கும் தான் வச்சிருக்க முடியும். ஏன்னா அது ஹை ஹெவி கூலிங், அது -268 டிகிரிக்கு கீழே போகணும். அவ்வளவு கூலிங்ல அந்த பொருளை ரொம்ப நாளைக்கு டேங்கர்ல பத்திரமா வச்சிருக்க முடியாது. 45 நாள் மட்டும் தான் வச்சிருக்க முடியும். 45 நாளுக்கு மேல அதை வச்சிருக்க முடியாது, கையாள முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க பல நாடுகள் அப்படின்னா, அவங்க நாடுல உற்பத்தி ஆகக்கூடிய அந்த ஹீலியம் இருக்கு பாத்தீங்களா, வழக்கமா கத்தார் தான். கத்தார்ல ரஸ்லஃபான் இருக்கக்கூடிய அந்த ஹீலியம் ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்கு பாத்தீங்களா, அவங்க ஹீலியத்தை ப்ரொடியூஸ் பண்ணி கப்பல் கப்பலாக ஏற்றி உடனே அதை சவுத் கொரியாவுக்கும் தாய்வானுக்கும், அது மட்டும் இல்லாம மலேசியா, வியட்நாம், இந்தோனேஷியான்னு சொல்லி அமெரிக்காவுக்கு சிப் தயாரிக்கக்கூடிய பல செமிகண்டக்டர் நிறுவனங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஆனா இந்த யுத்தம் துவங்கினதுக்கு பிறகு, ஈரான் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை மூடினதுக்கு பிறகு 25 நாளாக இந்த கப்பல் கத்தார் துறைமுகத்திலிருந்து, அதாவது லஸ்ரஃபான்ல உற்பத்தியான இந்த ஹீலியம் எங்க போய் சேரல, சவுத் கொரியாவுக்கும் தாய்வானுக்கும் போய் சேரல. 25 நாளா கப்பல் எங்க நிக்குது அப்படின்னா, கத்தார் இருக்கக்கூடிய துறைமுகத்தில் தான் நின்றுட்டு இருக்கு. ஒரு கப்பல், 2 கப்பல் கிடையாது, பல கப்பல்கள், கிட்டத்தட்ட 200 கண்டெய்னர். அதனுடைய மொத்த மதிப்பு பாத்தீங்கன்னா பல்லாயிரம் கோடி. அப்போ இவ்வளவு மதிப்பிலான இந்த ஹீலியம் கேஸை போக விடாம தடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா ஈரான் மீது நடத்தின தாக்குதல் தான். வெளிப்படையா நமக்கு என்ன தெரியும், ஈரான் மேல யார் முதல்ல வந்து தாக்குதல் நடத்தினா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் தாக்குதல் நடத்தினாங்க. ஈரானினுடைய தலைவரான கமேனி அவர்களை கொலை செஞ்சாங்க, அலி லஜானி அவர்களை கொலை செஞ்சாங்க. இன்னும் பல பேர்த்த தொடர்ச்சியாக இஸ்ரேலினுடைய உளவுப்படையும் அமெரிக்காவினுடைய சிஐஏவும் ஒன்னா சேர்ந்து கொலை செய்தாங்க. இன்னைக்கு அந்த நாடு ஒட்டுமொத்தமாக ஒரு மிக மோசமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க அமெரிக்கா தான். அந்த நாட்டின் மீது கடந்த 15 ஆண்டுகளாக ஈரானின் மீது பொருளாதார தடைகளை கொண்டு வந்து அந்த நாட்டை ஒரு நெருக்கடிகளை கொண்டு வந்து இன்னைக்கு அந்த நாட்டின் மீது ஒரு பெரிய யுத்தத்தை நடத்துறாங்க. ஆனா ஈரான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மிசைல் பலத்தால இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த வார்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் பிரிட்டனுக்கும் சொந்தமான மிக முக்கியமான ஒரு தீவு, ஈரான்ல இருந்து 4000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தீவு மேல ஒரு மிசைலை வச்சு அடிச்சிருக்காங்க. இதை பார்த்து தான் அமெரிக்கா கடந்த 4 நாட்களாக பயந்து கிடக்குறாங்க. 4000 கிலோமீட்டர் வரைக்கும் போற அளவுக்கு மிசைல் வச்சிருக்காங்களா? இவங்கள்ட்ட 1000 இருந்து 2000 கிலோமீட்டர், மேக்சிமம் 2500 கிலோமீட்டர் வரைக்கும் போற மிசைல் தானே இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா 4000 கிலோமீட்டர் வச்சிருக்காங்க அப்படின்னா இவங்க இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் கூட வச்சிருப்பாங்க. இப்படி கண்டம் விட்டு கண்டதாகக்கூடிய மிசைல் இருந்துச்சு அப்படின்னா
நேரடியா அமெரிக்காவையும் வாஷிங்டன் டிசியும் நியூயார்க்கையும் அடிச்சிருவாங்க அப்படின்னு பயப்படுறாங்க அமெரிக்கா. இன்னொரு பக்கம் இஸ்ரேலை சல்லியா அடிச்சு நொறுக்கிற அளவுக்கு மிசைல ஈரான் வச்சிருக்கு. அப்ப இந்த யுத்தத்துல ஈரானின் மீது நடந்த தாக்குதலை ஈரான் கஷ்டப்பட்டு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ராணுவ பலத்தை வச்சு சமாளிச்சு இந்த யுத்தத்தை நடத்திட்டு இருக்காங்க. எவ்வளவு காலம் இந்த யுத்தம் நடந்தாலும் நாங்க நடத்தும் அப்படிங்கிற தைரியத்துல ஈரான் இருக்கு. ஆனா அமெரிக்கா இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க. நீங்க தான் யுத்தத்தை துவங்குனீங்க, நீங்க தான் அந்த நாட்டினுடைய தலைவரை கொன்னீங்க, எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு நீங்க பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் பொருளாதார ரீதியாக அமெரிக்கா சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான அடி. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பத்திரிகையான த ஹில் அதனுடைய அசோசியேட் எடிட்டர் நியால் சேஞ்ச் என்ன சொல்றாரு அப்படின்னா, உள்நாட்டிலேயே இந்த யுத்தத்தை மையமாக வைத்து ட்ரம்புக்கு மிக மோசமான எதிர்ப்பு இருக்கு, அதாவது டொமஸ்டிக்கலி அன்பாப்புலர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பத்திரிகையில ஒரு கட்டுரையா வெளியிட்டு இருக்கிறார். அதாவது ஈரானின் மீது நடந்த தாக்குதல் அமெரிக்க மக்களே ஏத்துக்கல அப்படிங்கிறாங்க. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, காசிங் சிக்னிபிகன்ட் எக்கனாமிக் பெயின்ஸ் டு அமெரிக்கா அப்படிங்கிறாங்க. அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தில் மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுல குறிப்பாக ஆயில் பிரைஸ் ரைஸா இருக்கட்டும், ஃபியூல் பிரைஸ் ரைஸா இருக்கட்டும், கேஸ் பிரைஸ் ரைஸா இருக்கட்டும், இது எல்லாமே அமெரிக்க ஐரோப்பிய மக்களை நேரடியாக பாதித்திருக்கிறது. அதனால் இந்த யுத்தத்தை மக்கள் ஏத்துக்கல, அமெரிக்க மக்கள் ஏத்துக்கல, ஐரோப்பா மக்கள் ஏத்துக்கல. அதனால அமெரிக்காவுக்கும் சரி ட்ரம்பும் சரி இந்த யுத்தத்தில் ஒரு மிக மோசமான பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்காரு அப்படின்னு அமெரிக்காவினுடைய முன்னணி பத்திரிகை எழுதிட்டு இருக்காங்க. இவ்வளவு மோசமான ஒரு சூழல் அமெரிக்காவுக்கு உள்ளேயே இருக்கும்போது மிக முக்கியமான பொருள் ஹீலியம் மாதிரியான பொருட்கள் தடைபட்டுச்சு அப்படின்னா நேரடியாக மருத்துவத்துறை பாதிக்கப்படும், செமிகண்டக்டர் துறைகள் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த ஸ்மார்ட் போன்ஸ் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, இந்த ஸ்மார்ட் போன் டெக்னாலஜியா இருக்கட்டும், ஏஐயா இருக்கட்டும், எல்லாமே நேரடியா பாதிக்கப்படும். சாதாரண வெல்டிங்ல இருந்து லீக் டிடெக்ஷன்ல இருந்து ஆப்டிகல் ஃபைபர் மெத்தட்ஸ்ல இருந்து 5G டெக்னாலஜில இருந்து எல்லாமே பாதிக்கப்படும். ஒட்டுமொத்தமாக உலக மூலப்பொருள்களுக்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய இந்த ஹீலியம் இவ்வளவு முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ணுது. சோ அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, பெட்ரோல் கேஸே ஏற்கனவே தட்டுப்பாடாகி மக்கள்கிட்ட பிரச்சனையா இருக்கும்போது இந்த ஹீலியமும் போகல அப்படின்னா கண்டிப்பாக உலகம் முழுக்க செமிகண்டக்டர், ஏஐ டெக்னாலஜி, 5G, ஸ்மார்ட் போன் உற்பத்தி எல்லாம் அடிபட்டுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு மாதத்திற்குள் அமெரிக்க பொருளாதாரம், ஐரோப்பா பொருளாதாரம் சரிஞ்சு விழுந்துரும். ஆனா இதுல சைனா மட்டும் தப்பிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான ஹீலியமா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான பெட்ரோலா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான க்ரூட் ஆயிலா இருக்கட்டும், இதை மட்டும் ஈரான் அனுமதிக்குது. அந்த கப்பல் மட்டும் பத்திரமா சைனாவுக்கு போய் சேருது. ஆனா நமக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற பயத்துல வேற வழியே இல்லாம அமெரிக்கா இன்னைக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இது வெறும் 1000 கோடி 2000 கோடி பிரச்சனை கிடையாது. ஒட்டுமொத்தமாக உலகம் முழுக்க செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் அவங்களே என்ன வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த செமிகண்டக்டர் உற்பத்தி இருக்கு பாத்தீங்களா, இது கடந்த ஆண்டு மட்டும் 25% அதிகமா இருக்கு. ஒட்டுமொத்தமாக உலக நாடுகளுடைய உற்பத்தியில பாத்தீங்க அப்படின்னா 470 லட்சம் கோடிக்கு மேல இந்த செமிகண்டக்டர் உற்பத்தி அதிகமா இருக்கு. அப்ப இந்த 470 லட்சம் கோடி உற்பத்திக்கு எந்த விதமான சப்ஸ்டிடியூட்டுமே இல்லாத ஒரு மூலப்பொருள் இந்த ஹீலியம். அந்த ஹீலியத்தை உற்பத்தி பண்றது பெரும்பாலும் கத்தார் நாடு. உலகத்துல 30-40% ஏற்றுமதி பண்ணக்கூடிய, ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த கத்தார் நாடு இதை ஏற்றுமதி பண்ணல அப்படின்னா உலக பொருளாதாரத்தின் கிட்டத்தட்ட 470 லட்சம் கோடி பொருளாதாரம் ஒட்டுமொத்தமாக இன்னும் 2 வாரத்தில் முடங்கிவிடும். ஏன்னா இன்னும் 2 வாரத்துக்கு மேல இந்த கப்பல்கள்ல, இந்த கண்டெய்னர்ல இருக்கக்கூடிய ஹீலியத்தை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. கெப்பாசிட்டியே கிடையாது. அது மட்டும் இல்லாம அவ்வளவு அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாம் கிடையாது. ஏன்னா இது -268 கீழே இருக்கு அப்படிங்கிறதுனால வேற வழியே இல்லாம அமெரிக்கா நேரடியாக ஈரானோடு ஒரு பேச்சுவார்த்தைக்கு, ஒரு சமரசத்துக்கு முன் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஈரானினுடைய முக்கியமான இந்த கேஸ் உற்பத்தி தளத்தின் மீது இஸ்ரேல் குண்டு போட்டாங்க. அப்படி போட்டப்ப எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு அமெரிக்கா ஏன் ஓடுச்சு அப்படின்னா, ஈரான் இந்த ரஸ்லஃபான் மேல குண்டு போட்டாங்க. இது கத்தாரில் இருக்கக்கூடிய இந்த ஹீலியம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த முக்கியமான உற்பத்தி இடம் இருக்கு பாத்தீங்களா, ரஸ்லஃபான், இதன் மேல குண்டு போட்டதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய கத்தார் நாட்டினுடைய அரசு நிறுவனமான கத்தார் கேஸ் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் அவங்களுடைய உற்பத்தியை மொத்தமா ஹால்ட் பண்ணிட்டாங்க. நாங்க ஹீலியமே தயாரிக்கல, மொத்தமா நிறுத்திட்டோம் அப்படிங்கிறாங்க. அதுல குறிப்பாக உலகம் முழுக்க ஏற்றுமதி பண்ணக்கூடியதுல கத்தாரினுடைய பங்குல 14% இந்த ஒரு நிறுவனம் மட்டுமே பண்ணிட்டு இருக்கு. இப்ப எல்லா நிறுவனமும், ரஸ்லஃபான் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுமே ஏற்கனவே கேஸ் ப்ரொடக்ஷன் நிறுத்துறாங்க. இதுல ஹீலியம் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகுது. ஒரு பக்கம் பெட்ரோல், டீசல், க்ரூட் ஆயில், எல்பிஜி எல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கு. அதே சமயத்துல ஹீலியம் பாதிப்பும் மிக மோசமாக செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனங்களை பாதிப்பு ஏற்படுது. அதனால உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அமெரிக்காவை சார்ந்த, சீனாவை சார்ந்த, சவுத் கொரியாவை சார்ந்த, ஜப்பானை சார்ந்த இந்த செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனங்கள் நேரடியாக அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள், ட்ரம்புக்கு அழுத்தம் கொடுக்கறாங்க. நீங்க தேவையில்லாம இந்த யுத்தத்தை நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு பலியை போடுறாங்க.
அமெரிக்காவோ ட்ரம்ப்போ என்ன நினைச்சாங்க அப்படின்னா இந்த யுத்தம் அதிகபட்சமா ஒரு வாரம் தான் நடக்கும் அப்படின்னாங்க. இன்னைக்கு 25 நாளை கடந்துருச்சு. இன்னும் 2 வாரம் போச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எல்லா பொருளாதாரமே மிக மோசமாக பாதிக்கப்படும். இதற்கு பயந்துதான் அமெரிக்கா ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது.